ரஷ்யா, உக்ரைன் இந்த பிரச்சனையில தினந்தோறும் ரஷ்யாவும் சரி, உக்ரைனும் சரி இருதரப்புலயும் ட்ரோன்களை யூஸ் பண்ணி மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. தினந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப திரும்பவும் 10ஆம் தேதி நைட்டுக்கு மேல 11ஆம் தேதி செப்டம்பர் மாசம் இன்னைக்கு தேதி அதிகாலை வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட நேரப்படி மொத்தம் 66 ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து ஏவி விட்டுருக்காங்க. இதுல என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ஷாகி ட்ரோன்கள் அனுப்பியிருக்காங்க. ஷாகி ட்ரோன்கள்னாலே காமிகாசி ட்ரோன்கள். இது கூட இந்த ஜீப்ரா ட்ரோன்கள் அந்த தெர்மாகோல் பேப்பர் போலாண்டுக்குள்ள போச்சு தெர்மாகோல் அது போல ஜீப்ரா ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வரும், அதிகமா டீகாய்ஸா வரும். ஆனா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்சா 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ஷாகி ட்ரோன்களா வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புன்னு வந்திருக்கு. இழப்புகள் அதிக அளவுல ஏற்படுத்தணுன்றதுக்காக அனுப்பிச்சு விட்டாங்களா, இல்ல ஷாகி ட்ரோன்களை ஈஸியா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி சப்ரஸ் பண்ணிடுறாங்க, ஸோ அது ட்ரிஃப்ட் ஆகி போயிருது அப்படிங்கிற காரணத்தினால மேபி அதுல வந்து வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ணும், வேற மாடிஃபிகேஷன் பண்ணும் அப்படிங்கறனால இந்த ஜீப்ரா ட்ரோன்களை கொஞ்சம் யூஸ் பண்றதை கம்மி பண்றாங்களா மாடிஃபிகேஷன் பண்றதுக்காக அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா இதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் அடுத்தடுத்த செய்திகள் வரும்போது நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த செய்தி இதுல வந்து பண்ணா 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ஷாகி ட்ரோன்களே அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கான காரணங்கள் பலதும் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன்கள் இந்த 66 ட்ரோன்கள்ல 4 ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆயிருந்திருக்கு. அதுவும் 3 இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ வேவே வரும். இந்த வேவ்ல 66 ட்ரோன்கள் வந்திருக்கு அதிகாலை வரைக்கும். இது போல தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கனால உக்ரைனு, போலாண்டு, லாத்வியா இப்ப இந்த 3 நாடுகளை சேர்ந்து ட்ரையாங்கிள் ஃபார்மேட்ல ஒரு மீட்டிங் போட்டு 3 நாடுகளோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்டா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. வயலேட் பண்ணிக்கிறாங்க போலாண்டோட ஏர் ஸ்பேஸ 9ஆம் தேதி நைட்டு 10ஆம் தேதி செப்டம்பர் வயலேட் பண்ணிக்கிறாங்க. இது கடுமையான கண்டனங்களுக்கு உட்பட்டது. அது மட்டும் இல்லாம ஜாயிண்டா சேர்ந்து இந்த 3 நாடுகளும் மூவேந்தர்களும் சேர்ந்து ஜாயிண்டா ஆக்ஷன் எடுக்கணும், சேஃப்டிக்காக மக்கள் பாதுகாப்புக்காக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. யார் யாரு? போலாண்டு, லித்துவேனியா, அப்புறம் உக்ரைன். அப்ப உக்ரைனுக்கும் இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்டா சேஃப்டி பண்றதுக்காக ஆக்ஷன் எடுப்பீங்கன்னா ட்ரோன்களை உக்ரைன்லயே வச்சு லித்துவேனியாவும் போலாண்டும் இதுக்கு மேல டிஃபெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுக்கு தான் வந்து ஃபுல்லா எல்லைகளை க்ளோஸ் பண்ணி எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தீங்களா, இந்த வேலைக்கு தானா அப்படிங்கிற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம சொல்லியிருந்தோம் இது செய்யறதுன்னு முடிவாயிருச்சு. உலகம் முன்னாடி இதை எப்படி அரங்கேற்ற போறாங்க இந்த நாடகத்தை அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்ப இந்த மாதிரி அரங்கேற்றாங்க, அவ்வளவுதான். பட் இதுதான் விஷயம் அப்படிங்கறது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மாசமா சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் இப்ப நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இயாட் பிர்லர் அவர்கள், இவர் யாருன்னா முன்னாள் நாட்டோவோட ஜாயிண்ட் போர்ஸோட கமாண்டரா இருந்திருக்கிறாரு. ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். முன்னாள் கமாண்டரா இருந்திருக்கிறாரு ஜாயிண்ட் போர்ஸ், நாட்டோ ஜாயிண்ட் போர்ஸுக்கு. இப்ப இவர் வந்து பண்ண ஜெர்மன் மீடியாவுக்கு வந்து பண்ணா பேட்டி கொடுத்திருந்தார். அதுல என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா பல விஷயங்கள் பேசுவாரு. இதுல மெயினான விஷயம் என்னன்னா ரஷ்யா ட்ரோன்கள் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2000 ட்ரோன்களை ஏவி விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா இவர் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ 2000 ட்ரோன்கள் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இந்த 3 நாடுகள் இருக்கு அப்படியே பிரிச்சு அனுப்புனாங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும் ரஷ்யாக்கு அப்படிங்கிறது போல ஒரு விஷயமா இது. 2000 கடக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு இழப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா சில 100 போனாலே இழப்புகள் ஏற்படுது, இதுல சில ஆயிரங்கள் போச்சுன்னா எப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாம ஜெர்மன் சான்சலர் ஃப்ரெட்ரிச் மெர்ச் அவர்கள் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறாரு. அது போலாண்டுக்குள்ள வந்ததை வன்மையா கண்டிக்கிறேன், தப்பான ஒரு விஷயம் தான். வேணுமனே ரஷ்யா இது போல வேலைகளை செய்யறாங்க, ப்ரொவைகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, தப்பான விஷயம்தான். ஆனா நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணி இருக்குது, ஆனா அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை. அதாவது பார்டர் பகுதிக்குள்ள உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம தடுத்துக்கிறோம் பாத்தீங்களா, இது பார்டர் பகுதியிலேயே தடுத்துருக்கணும், அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு இல்லையா. இதை வச்சு பார்க்கும்போது இதுக்கு மேல உக்ரைனுக்குள்ளேயே ட்ரோன்களை நாங்க சேஃப்டிக்கு டவுன் பண்றோம் அப்படிங்கிறது போல உக்ரைனோட மேற்கு பகுதிகளில் இதுக்கு மேல நாட்டோ நாடுகள் டவுன் பண்ண போறாங்களா, அதுதான் மேலும் மேலும் உறுதி செய்தா அப்படின்ற கேள்விகள் வருது. இப்போ நம்ம அந்த செய்திக்கு வருவோம், அந்த ஜீப்ரா ட்ரோன்களா சொல்லி நம்மள எப்ப அந்த செய்திக்கு வருவோம். இதுல என்னன்னா அலெக்சாண்டர் சிர்ஸ்கி அவர்கள் கமாண்டர் இன் சீஃப் இருக்கிறாங்க இல்லையா, ஆர்ம்டு போர்ஸோட உக்ரைனோட சீஃப். இப்ப அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா நியூ டெக்னாலஜிஸா நம்ம அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுவும் இந்த அன்மேன்டு சிஸ்டம்ஸ் இருக்குல்ல, அதாவது ட்ரோனு, ரோபாட்ஸ், இதெல்லாம்
சோ இதெல்லாம் இவங்க டெவலப் பண்ண ரஷ்யா அதை பார்த்து காப்பி பண்றாங்களாமா சக்சஸ்ஃபுல்லா. உக்ரைனோட டெக்னாலஜி தான் சூப்பரா இருக்குது அப்படிங்கிறது போல. ஏன்னா உக்ரைனோட இன்டர்செப்டார் ட்ரோன் இருக்கு இல்லையா, அந்த ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வேலை செய்யுது, அது நல்லா வேலை செய்யுது அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை காப்பி பண்றது மட்டும் இல்லாம அதோட ரேஞ்சையும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்களாம். அதாவது நீண்ட தூரம் போறதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க ரஷ்ய தரப்பு. ஸோ நம்ம போற பாதை கரெக்ட், நம்ம டெக்னாலஜியை டெவலப் பண்றோம். ஸோ அதனால ரஷ்யாவே காப்பி அடிக்கிறாங்கன்னா நம்ம போற பாதை கரெக்ட், நம்ம தான் லீடிங்ல இருக்கணும் டெக்னாலஜில, அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போகலாம் அப்படிங்கிறது போல ஒரு தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. இன்டர்செப்டார் ரஷ்யாவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். இதை காப்பி அடிச்சு பண்ணாங்களா இல்ல ரஷ்யா பண்ணாங்களா அப்படிங்கிறது இல்ல, ரஷ்யா இப்ப இன்டர்செப்டார் ட்ரோன் அதிக அளவுல பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதிகப்படியான தாக்குதல்கள் இல்ல, உக்ரைனும் 100 ட்ரோன்களுக்கு மேல 150 ட்ரோன்கள் கிட்ட எல்லாம் அனுப்புறாங்க. ஆனா அந்த அளவுக்கு சேதங்கள் இல்லை, ஏதோ 1-2 டிப்போ அடி வாங்குது அவ்வளவுதான். மற்றபடி அந்த பெரும்பான்மையான ட்ரோன்களை டவுன் பண்ணிடுறாங்க இல்லையா. இதை வச்சு பார்க்கும்போது ரஷ்யாவோட இன்டர்செப்டார் ட்ரோன்கள் ஹெவியா வேலை செய்யுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறதோட சொல்றாங்க இல்லையா, இதுல உக்ரைனோட அஸ்முத் அப்படிங்கிற ஒரு பாசிவ் ட்ரோன் டிடெக்ஷன் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி கெர்வாட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியோட ஒரு டிடெக்ஷன் சிஸ்டம். இப்ப இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு எபிலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வளர்த்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா ரஷ்யாவோட ட்ரோன்கள் இப்ப உக்ரைனுக்குள்ள வருது இல்லையா, அப்படி உக்ரைனுக்குள்ள வரும்போது மெஜாரிட்டியா இந்த உளவு வேலை பார்க்கறதுக்காக அனுப்பி விட்றாங்க. இந்த ஜீப்ரா ட்ரோன்கள் ஜிரான் ட்ரோன்கள் கேமரா வச்சு அனுப்பி விட்றாங்க. இப்ப இந்த வீடியோ சேனலை இன்டர்செப்ட் பண்ணி ரஷ்யா என்னென்ன பாக்குறாங்க அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இவங்க உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா அதை பார்க்க முடியுதான். அந்த அளவுக்கு எபிலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா வளர்த்தி இருக்கிறாங்க. இப்ப ரஷ்யா பார்க்கக்கூடிய வீடியோ, ரஷ்யாவோட ட்ரோன்கள் என்ன பாக்குதுங்கிறத உக்ரைன் பார்க்க முடியும் இருக்காங்க. இதுவே இப்பதான் வந்திருக்கிறீங்களா, ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா நம்மலாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எஃபிவி ட்ரோன்களே ரஷ்யா என்ன வீடியோவை காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ஆபரேட்டர்ஸுக்கு காட்டுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஹேக்கிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவே பார்க்க ஆரம்பிச்சுக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்களேன் பேஸ் எந்த அளவுக்கு டெக்னாலஜில அதிநவீனமயமா வளர்ந்துகிட்டு இருக்காங்க உக்ரைன் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுல என்ன சொல்ல வரேன்னா இத நீங்க ஜீப்ரா ட்ரோனோட கனெக்ட் பண்ணி பாருங்க. அதாவது உக்ரைனும் வந்து பாத்தீங்கன்னா ஹேக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க ரஷ்யாவோட ட்ரோன்களை. இந்த வீடியோ சேனல்ஸை ரெடி பண்றாங்க, இந்த ரேடியோ இன்டெலிஜென்ஸ் டீம் இருக்காங்களே ஸ்பெஷலிஸ்ட் டீம், அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இது போல சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ கேப்சர் பண்ணக்கூடிய ட்ரோன்ல இருக்கக்கூடிய ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்றாங்க. இதுல என்னன்னா இது போல அதிகமா கேப்சர் பண்ணக்கூடிய வீடியோஸ்ல இருக்கக்கூடிய கேப்சர் பண்ணக்கூடிய ட்ரோன்கள்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய உதிரிபாகங்கள் எல்லாம் கிடைக்குது. பல தெரிஞ்சுக்கிறதுனால அந்த ட்ரோனை கண்ட்ரோலும் எடுத்துக்க முடியுது அதிக அளவுல. ஏன்னா ரஷ்யாவோட சிக்னல் ஜீப்ரா ட்ரோன்களுக்கு வர அந்த ஜீப்ரா ட்ரோன்கள் உக்ரைனுக்குள்ள வந்துகிட்டு இருக்கும். அப்படி வரும்போது ஒரு கட்டத்துல ரஷ்யாவோட சிக்னல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் கம்மியாக உக்ரைனோட அந்த இன்டர்செப்டார் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு. ஏன்னா உக்ரைனுக்குள்ள அந்த ட்ரோன்கள் இருக்கிறதுனால ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். ஸோ உக்ரைன் அதை ஹேக் பண்றாங்க அப்படின்னா ரஷ்யா உக்ரைனுக்குள்ள அனுப்பக்கூடிய ட்ரோன்களை இவங்க ஹேக் பண்ணி அந்த ட்ரோனை டைரக்டா இவங்க போலாண்டுக்குள்ள இவங்க அனுப்பிட முடியும் ஹேக் பண்ணி. கணக்குக்கு ரஷ்யாவோட ட்ரோன் ரஷ்யால ஏவப்பட்டதுதான் போலாண்டுக்குள்ள போகுது. ஆனா வேலை பார்த்தது யாருன்னா உக்ரைனா இருக்கு. ஸோ இது போல செய்யறதுனால வம்படையா நாட்டோ நாடுகளை இந்த போருக்குள்ள இழுத்து விட்ட மாதிரி ஆயிடுது இல்லையா. ஸோ இது போல வேலைகள் உக்ரைன் செஞ்சிருக்கலாமா? இந்த ட்ரோன்கள் போலாண்டுக்கு போனதுக்கான காரணம் உக்ரைனா இருக்குமா? ஸோ இப்ப இந்த ஜீப்ரா ட்ரோன்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை ரெடி பண்றதுக்காக ரஷ்யா சாகி ட்ரோன்களை அனுப்புறாங்களா, ஜீப்ரா ட்ரோன்களை கம்மி பண்ணிட்டு அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக்குலாம் இதுக்கு மேல வந்து பண்ண ஜீப்ரா ட்ரோன்கள் சில நாட்களுக்கு கம்மியா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ஜிஆர்யூ இன்டெலிஜென்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்து ஒரு வீடியோ பதிவை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யாவோட ஒரு கப்பலை நாங்க அடிச்சிட்டோம் அப்படிங்கிறதோட இந்த கருங்கடல்ல வந்து பண்ணா நாங்க அடிச்சிட்டோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இது திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ட்ரோனை அடிச்சிருந்துக்கிறாங்க அந்த கப்பலை. நோவோசிர்ஸ்கி பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆக்சுவலா இது ராணுவ கப்பல் கிடையாது, ராணுவத்துக்கு உதவியா இருக்கக்கூடிய கப்பலும் கிடையாது. இது ஒரு ரெஸ்கியூ கப்பல். அதாவது கடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கப்பல் வந்து விபத்துக்குள்ளாயிருச்சு, இல்ல ஏதோ ஒரு வெடி விபத்து நடந்துருச்சு, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அவங்கள போய் காப்பாத்துவாங்க இல்லையா, காப்பாத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஷிப் இது. இதுக்கு வந்து மிலிட்டரி வேல்யூல எதுவும் கிடையாது. நார்மலா இது போல ஷிப் மேல அடிக்கவும் கூடாது, தாக்குதல் பண்ணவும் கூடாது. ஆனா உக்ரைன் இப்ப ரெஸ்கியூ ஷிப் அடிக்கிறாங்கன்னா
இது போர் அடுத்த கட்டத்துக்கு எஸ்கலேஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதாவது யுத்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் வந்து ஹாஸ்பிட்டல் அடிக்கிறாங்க, இஸ்ரேல் இருக்கிற ஹாஸ்பிட்டல ஈரான் அடிச்சாங்க, ஈரான்ல இருக்கக்கூடிய ரெட்சர்சன்ட்ட இஸ்ரேல் அடிச்சாங்க, இப்படிங்களா பாக்குறோம் இல்லையா, எஸ்கலேஷன். அதாவது இப்படி செய்யறாங்க அப்படின்னா காயமடைகிற வீரர்களுக்கு முதல் உதவி, அவங்களுக்கு வேணுங்கிற பாதிப்பு ஏதாவது அதுனா அவங்களை ரெடி பண்றது, இது போல வேலைகள் செய்யறதுக்காக இருக்கு. இந்த அமைப்பில் தாக்குதல் பண்ண மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரத்துல. பண்றாங்கன்னா மிக பெருமளவில் எஸ்கலேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா போர் நடக்கிற டைம்ல இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, எல்லா பக்கத்துலயும் எல்லாத்தையுமே அடிப்பாங்க. அது இது யுத்த காலம் அல்லாத பகுதியில, சேஃபான பகுதியில தான் இது போல விஷயங்கள் இருக்கும். யுத்த காலத்துல காயமடையக்கூடிய நபர்கள் தொலை தூரத்துக்கு கொண்டு போய் தான் அவங்களை ரெடி பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். இது போல செய்யறாங்க அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ரியல் வார்ல என்டர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப இது போல ரெஸ்கியூ ஷிப் அடிக்கிறாங்க அப்படின்னா யுத்தம் கருங்கடல்ல ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இருக்கும் நேரத்துலதான் பின்லாண்டோட அதிபர் இருக்கிறாலே அலெக்சாண்டர் ஸ்டப் அவர்கள் அவரோட உறுதித்தன்மையை காட்டுறதுக்காக உக்ரைனுக்கு இப்ப வந்து இறங்கி இருக்கிறாரு செப்டம்பர் 11. இந்த மாதிரியான சூழ்நிலையில பல நாட்டு தலைவர்கள் உக்ரைனுக்கு வந்த வகையில இருக்காங்க. இப்போ உக்ரைனுக்கு வராங்க அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் நடக்குது அப்படிங்கும்போது எஸ்குபஸ்கா ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பேற்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பட் இருந்தாலும் வந்த வண்ணம் இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதோ பேசி பிரச்சனையை முடிச்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா மிக பெருமளவுல சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல ஓரளவுக்கு பார்த்துதான் பேசி முடிச்சிருவாரு ட்ரம்ப் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.